காலில் விழுந்த வாஜ்பாய், காலை வாரிய மோடி திட்டம், சின்ன பிள்ளை வைத்த குற்றச்சாட்டு. 4 பேர் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க. அந்த பட்டாவையும் வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு. வந்து பார்த்தா 1 சென்ட்டுன்னு சொன்னாங்க, அது பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இன்னும் தெரியலை. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்புறம் கட்டி கொடுப்பாங்கன்னே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. பாஜகவை தாக்கும் நெட்டிசன்கள். பத்மஸ்ரீ விருந்தாளரின் அவல நிலை, வைரலாகும் வீடியோ. கடந்த 2001ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் சுய உதவி குழுக்களின் அடையாளமாக திகழும் மதுரை சின்னப்பிள்ளைக்கு ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜீஜாபாய் விருது வழங்கப்பட்டது. அப்போது விழா மேடையிலேயே அன்றைய இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கினார். அதன் பிறகுதான் அனைவரின் பார்வையும் ஏழை பெண்மணி சின்னப்பிள்ளை மீது திரும்பியது. அப்படி இருக்கையில் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்து பட்டா கொடுத்த பின்னரும் கூட இன்று வரை அதிகாரிகள் தனக்கு வீடு கட்டி தரவில்லை என பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சின்னப்பிள்ளை வேதனையுடன் பேசும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் மனமுடைந்து பேசும் சின்னப்பிள்ளை, 2 ஆண்டுக்கு முந்தி ஒரு 10 பேர் என் வீட்டுக்கு வந்து மோடி திட்டத்தில் உனக்கு வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பொன்னாடையெல்லாம் போத்திட்டு போட்டோ எடுத்துட்டு போனாங்க. அதன் பிறகு இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஒரு நாள் மேலூர் தாசில்தாரம்மா அவங்க உதவியாளரோடு வந்து இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அப்பன் திருப்பதி பக்கத்தில் வீடு கட்ட இடம் உனக்கு ஒதுக்கியிருக்கோமான்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போய் இப்போ 2 ஆண்டுகள் கடந்து விட்டுதுங்க ஐயா. ஆனால் இதுவரைக்கும் வீடு கட்டி தரல. எனக்கு வீடு கட்டி தாங்கன்னு நான் கேட்கல. அவங்களா வந்தாங்க, அவங்களா கொடுத்தாங்க. இப்போ எங்கே போனாங்கன்னு தான் தெரியலை. நானும் இதுக்காக எங்கள் மாத்தூர் தலைவரிடம் சென்று கேட்டேன். அவங்க இன்னமும் பிரதமர் வீடு கட்டுற திட்டத்தில் பணம் ஒதுக்கீடு செய்யலாமா, அது ஒதுக்கீடு ஆனதும் உடனே கட்டி கொடுத்துட்றோம்னு கூறிவிட்டாங்க என வேதனையுடன் பேசுகிறார். தொடர்ந்து பேசும் சின்னப்பிள்ளை, கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்னால எங்கள் ஊருக்கு 4 முறை பேருந்து வரும். ஆனால் இப்போது 2 முறை தான் வருவதாக மக்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது உடலுக்கு முடியாமல் போனால் என்னோட பேர பிள்ளைங்க தான் வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க. அவசர ஆத்திரத்துக்கு விரைந்து வந்து போக முடியாது. தற்போது இவர்கள் அளித்திருக்கும் இடம் அப்பன் திருப்பதி மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அதனால் அங்கேயே வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக போகும். முன்ன மாதிரி நடக்க முடியலை. சர்க்கரை, இரத்த கொதிப்பு, தைராய்டு என ஏகப்பட்ட நோய்கள் வேற. அதற்காக அடிக்கடி அப்பன் திருப்பதியில் இருக்கிற மருத்துவமனைக்குத்தான் போகிறேன். அப்பப்போ எங்கள் களஞ்சியம் மூலமாக நடத்துகிற சுகம் மருத்துவமனைக்கும் போவேன். அது மதுரையில் இருக்குது. அதனால் எனக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்துல உடனடியாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாங்கன்னா புண்ணியமாக போகும் சார் என கைகூப்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வீடியோவை ஷேர் செய்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்யும் நெட்டிசன்கள், கடந்த 2022ஆம் ஆண்டு பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தனது ஆதரவாளர்களுடன் சென்று சின்னப்பிள்ளையை நேரில் சந்தித்து எடுத்துக்கொண்ட போட்டோ ட்விட்டை ரீட்வீட் செய்து சின்னப்பிள்ளையை ஏமாற்றிய பாஜக என குற்றச்சாட்டு எழுப்பி வருகின்றனர். இதனிடையே ஸ்திரீ சக்தியிலிருந்து பத்மஸ்ரீ வரை பல்வேறு விருதுகளை பெற்ற சின்னத்தாயின் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளித்துள்ள மாத்தூர் ஊராட்சி அலுவல அதிகாரிகள், பாரத பிரதமர் மோடியின் வீடு கட்டித்தரும் திட்டத்தில்தான் சின்னப்பிள்ளைக்கு ஒதுக்கீடாகியுள்ளது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இங்கு அந்த திட்டத்தின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தால் சின்னப்பிள்ளைக்கு தாமதமாகிறது. ஒருவேளை ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் முன்னுரிமையின் அடிப்படையில் சின்னப்பிள்ளைக்கு வீடு கட்டி தருவோம் என விளக்கம் அளித்துள்ளனர். மகளிர் நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் சுய உதவி குழுக்களை உலகறிய செய்த இரும்பு பெண்மணி சின்னப்பிள்ளை கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ள சம்பவம்
நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லந்திரி என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் சின்னப்பிள்ளை. 12 வயதில் குழந்தை திருமணமான சின்னப்பிள்ளை வாக்குப்பட்ட வந்த ஊர்தான் அப்பன் திருப்பதி. அருகே உள்ள பில்லுசேரி கிராமம். சின்னப்பிள்ளைக்கு 2 ஆண் பிள்ளைகள். சிறு வயதிலேயே உடல்நிலை சரியில்லாத கணவரையும் 2 குழந்தைகளையும் காப்பாற்ற விவசாய கூலி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வந்தவர். எழுத படிக்க தெரியாத சின்னப்பிள்ளை கிராமத்து பெண்களை ஒன்று சேர்த்து விவசாய கூலி வேலைக்கு அழைத்து சென்று அவர்களின் கூலியை மொத்தமாக பெற்று எல்லோருக்கும் பிரித்து தருவதில் கை தேர்ந்தவர். இப்படி கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை சிறுக சிறுக தனியார் நிறுவனங்களில் போட்டு சேமித்து வந்துள்ளார் சின்னப்பிள்ளை. ஆனால் ஒரு நாள் சின்னப்பிள்ளை உள்ளிட்ட கிராமத்து பெண்கள் சேமித்த பணத்தை அந்த தனியார் நிறுவனம் சுருட்டி கொண்டு ஓடி மொத்தமாக ஏமாற்றம் செய்தது. அப்போதுதான் சின்னப்பிள்ளை உள்ளிட்ட கிராமத்து பெண்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக களஞ்சியம் என்ற சுய உதவி குழுக்களுக்கான அமைப்பு அறிமுகமாகியது. அதில் முதல் ஆளாக இணைந்த சின்னப்பிள்ளை ஏழை எளிய அடித்தட்டு பெண்களை எல்லாம் சிறு சிறு குழுவாக இயங்க வலியுறுத்தி தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் எதிரொலியாக களஞ்சியம் என்ற அமைப்பு பட்டி தொட்டி எங்கும் பரவியது. இதற்கு முக்கிய பங்காற்றிய சின்னப்பிள்ளைக்கு கடந்த 2001ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி டெல்லியில் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜீஜாபாய் என்ற விருதினை வழங்கி சிறப்பித்தார். விருது பெற்றார் என்பதல்ல செய்தி. பிரதமர் வாஜ்பாய் விழா மேடையிலேயே சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கினார் என்பதுதான் அன்றைய தலைப்புச் செய்தி. அந்த விழா மேடையில் பேசிய வாஜ்பாய் சின்னப்பிள்ளையிடம் மகா சக்தியை கண்டேன் என்றபோதுதான் சுய உதவி குழுக்களின் வளர்ச்சியை உலகம் அறியத் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பிரபலமடைந்த சின்னப்பிள்ளைக்கு மும்பையில் பஜாஜ் நிறுவனம் சின்னப்பிள்ளைக்கு பஜாஜ் ஜானகி தேவி புரஸ்கார் விருதினை வழங்கி சிறப்பு செய்தது. இதையடுத்து தமிழ்நாட்டின் அன்றைய முதல்வர் கலைஞர் பொங்கல் திருநாளில் சின்னப்பிள்ளைக்கு பொற்கிழி வழங்கி ஊக்குவித்தார். தொடர்ந்து சுய உதவி குழுவின் வளர்ச்சிக்கு செயல்பட்டு வந்த சின்னப்பிள்ளைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் ஔவையார் விருது வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சின்னப்பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பு செய்தார். இப்படி பல்வேறு விருதுகள் குவிந்த நிலையிலும் தன்னுடைய களஞ்சிய இயக்கத்தின் மேலுள்ள பற்றுதல் காரணமாக அதன் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களித்த வண்ணம் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார். இப்படி 72 வயதை கடந்தாலும் சமூக பணியை செய்து நாடே அறிந்த சின்னப்பிள்ளை வசிக்கும் பில்லுச்சேரி கிராமத்திற்கு சாலை வசதி மற்றும் பேருந்து வசதியே 2001ஆம் ஆண்டு ஸ்திரீ சக்தி விருதுக்கு பிறகுதான் கிடைத்தது. இந்திய நாட்டின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட உயரிய விருது பெற்ற சின்னப்பிள்ளை இதுவரை சொந்த வீடு இல்லை என்பதுதான் வேதனை தரும் உண்மை. அவர் வசிக்கும் கிராமம் இன்றளவும் பல அடிப்படை வசதியில்லாமல் தவித்து வருகிறது. இந்த நிலையில் மோடியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி தருவதாக வாக்குறுதி அளித்து பட்டா கொடுத்த பின்னரும் கூட இன்று வரை அதிகாரிகள் தனக்கு வீடு கட்டி தரவில்லை என பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள சம்பவம் புது புயலை இந்தியாவில் கிளப்பியுள்ளது. வணக்கம். நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தவங்களை வந்து 2 வருஷமாச்சு வீட்டுக்குள்ள வந்து எனக்கு பொண்ணாட போச்சு, உனக்கு வீடு கட்டித்தாரா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சரின்னு நானும் கட்டி கொடுப்பான்ட்டு இருந்தேன். சரின்னு நிறையா தடவை நானும் போய் இலக்கத்தெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து மேலூர் தாசில்தார் அம்மா வந்து இந்தா பட்டாண்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கொண்டாந்து ஒரு 4-5 பேர் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க. அந்த பட்டாவையும் வாங்கி வச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு. வந்து பார்த்தா 1 சென்ட்டுன்னு சொன்னாங்க, அது பிரச்சனை அது இதுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இன்னும் தெரியலை. நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்போ கட்டி கொடுப்பாங்கன்றே இருக்கிறேன். ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை. நான் அப்போ இப்போ ரோட்லேருந்து வீட்டுக்கு வர 4 கிலோ 5 கிலோ மீட்டர் நடந்து வரணும். என்னால் நடக்கவும் முடியலை.
இங்கிட்டு பஸ் வசதியும் இல்லை. என்னால் ஒன்றும் இங்கேருந்து அங்கேருந்து போக முடியலை. உங்களால் எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சீங்கண்டா ரொம்ப புண்ணியமாவது. 2 வருஷத்துக்கு மேலாக போகுது நான் வீடு கட்டி அந்த பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்து. அது 1 சென்ட். இங்கிட்டு வீடு இல்லை, அங்கிட்டு வீடு இல்லை. ஒரு நடு ரோட்டோரமாக அங்கிட்டு 1 சென்ட் கொடுத்தாங்க. அதுக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கு ஆமாம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் கலெக்டரும் எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நானாக போய் ஆட்டி வீடு கேட்கல. அங்கேருந்தே நான் வந்தாங்க, மோடி திட்டத்துலேருந்து உனக்கு வீடு கட்டி தரமுது, நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், ஆனால் வீடு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே வீட்டுக்குள்ளேயே பொன்னாரையை போட்டு வீடு கட்டி தரமுது சொன்னாங்க. அதுக்கு குறிப்பாடு கொள்ள நாள் சேர்ந்து பத்திரம் கொண்டாந்து கொடுத்தாங்க. பத்திரம் கொடுத்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. நானும் நிறையா பெர்சன்ட்லாம் போய் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து பணம் வந்தால் தானமா நான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெர்சன்ட் மாற்று ஒரு பெர்சன்ட். நான் என்னம்மா செய்யறது அவங்களும் சொல்கிறாங்க. அந்த கொடுத்தது இளங்கோவு சொல்கிறாரு, கலெக்டரை போய் பார்த்தேன்றாரு. நான் எங்கே போக முடியும், நடக்கவே முடியாமல் கிடக்குது. வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும் சாமி. அந்த அப்பஞ்சல் பைக்கு இந்த ஊசியோட பொண்ணு ஒரு டாக்கத்தை பார்க்க போகணும். இந்த ராமூர்த்தி போக முடியலை, வர முடியலை, நடக்க முடியலை, ஆட்டா இல்லை, அது இல்லைன்னு ரொம்ப வேதனைப்படுது. ஒரு இட்லி வாங்க முடியலை, ஒரு இந்த பிரஷரு சர்க்கரை எல்லாம் இருக்குது, ஒரு கஞ்சியாக குடிக்க முடியாது. இந்த ஊரில் என்னமும் வாங்க முடியாது. அப்பஞ்சல் போய் ஓனாத்தே இட்லி வாங்கலாம், தோசை வாங்கலாம், ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போடணும். இந்த வேலை தான் நான் பார்த்துக்கிறதுக்கு என் கையும் போக முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தவிக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.